ஜெயம் ரவி செலவுக்கு கூட ஆர்த்தியிடம்தான் பணம் கேட்பார். உண்மையை உடைத்த நடிகர் விக்ரம் அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க முழு தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஜெயம் ரவியின் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தியின் இடையே நடைபெற்ற விவாகரத்து விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் இருவரும் பரஸ்பரம் பிரிந்து கொள்ள முடிவு செய்ததாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் இந்த விவகாரத்தை ஜெயம் ரவி தனது மனைவியின் ஒப்புதல் இன்றி அறிவித்துள்ளதாக ஆர்த்தி கூறியுள்ளார். இதற்கான காரணமாக அவர் தனது தந்தை மற்றும் சகோதரர்களுடன் கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். மேலும் ஜெயம் ரவியின் தனிப்பட்ட சுதந்திரம் பறிப்போய்விட்டதாகவும் கூறுகிறார். இந்த விவகாரத்துக்கு பிறகு ஜெயம் ரவி தரப்பில் இருந்து ஆர்த்தி மற்றும் அவரது அம்மா சுஜாதா ஆகியோருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜெயம் ரவி தனியாக வங்கி கணக்கு இல்லாமல் ஆர்த்தியுடன் சேர்த்து கூட்டு கணக்கு வைத்திருப்பதாகவும், இதனால் அவர் அவரது ஆவணங்கள் மற்றும் கட்டணங்களை பற்றிய தகவல்களை நேரடியாக பெற முடியாததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் எங்கு செல்கிறார், என்ன வாங்குகிறார் என்பதற்கான தகவல் ஆர்த்தி உடனே பெறுவதால் அவர் தனது தனி உரிமையை இழக்கிறாரா? இந்த நிலையில் கடந்த ஆண்டு விக்ரமும் ஜெயம் ரவியும் கலந்து கொண்ட ஒரு உரையாடலுக்கு அடிப்படையாக கொண்டு விக்ரம் ஜெயம் ரவியின் செலவுகள் குறித்து ஒரு நகைச்சுவையை பகிர்ந்துள்ளனர் சமூக வலைதளங்களில். நான் எப்போது வெளியில் செல்கின்றேன், நான் ஜெயம் ரவியிடம் காசு கேட்பேன், ஏனெனில் எனக்கு கையில் எப்போதும் காசு கிடையாது. அதற்கு ஜெயம் ரவியும் அண்ணா என்னிடமும் காசு கிடையாது என்று கூறி பின்னர் அவருடைய மனைவியிடம் வாங்கி கொடுப்பார் என்று நகைச்சுவையாக கூறினார். மேலும் இது பழைய வீடியோவாக இருந்தாலும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பாக பேசப்படுகிறது.